ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் லேயர் தம் பிரியாணி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்க்காக நான் செஞ்சுருந்தேன். இது வந்து ஒரு ஃபுல் ட்ரே வந்து நான் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து நான் அவனில் செஞ்சேன். அவனுக்கு பதிலாக நம்ம வெசலில் இந்த ப்ராசஸை வந்து நம்ம செய்யலாம். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா அலசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசியில் தான் நான் தம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணி அளவு இல்லாமல் நம்ம இதில் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா வடிக்க தான் போகிறோம். அடுத்து வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், இங்கே இருக்கிற சைஸு, நம்ம ஊர் சைஸ்னால் ஒரு 6 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு நல்ல நெய்யில் வந்து நான் வதக்குறேன். நம்ம குவான்டிட்டி, அதாவது நம்ம செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நெய்யில் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும், நல்ல டார்க் ப்ரௌன் ஆகி வரணும். இப்போ வந்து நம்ம அதை டீப் ஃப்ரைமே பண்ணலாம். பட் நான் வந்து இந்த நெய்யே வந்து நான் லேயருக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் அளவாகவே ஊற்றி அதை வந்து எனக்கு லாஸ்ட்டாக தான் தேவை. அதனால் அது சைடில் அது பாட்டில் ஆகிட்டே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல மசாலாவோடு வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன், ஸ்டார் அனிஸ், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் வந்து பிளாக் கார்டமம், கருப்பு ஏலக்காய், இதெல்லாம் எடுத்து அதை நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பண்ணியிருக்கேன். நெய் வந்து விடலாம். இப்போ நான் ஏற்கனவே அந்த வெங்காயத்தில் வதக்க போகிறனால இதில் வந்து சாதாரணமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா குழஞ்சு அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கான காய்கறிகள் வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நிறைய செய்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து பச்சை வாசனை போய் எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்லோ பண்ணிவிட்டு இது அப்பப்போ வந்து இந்த ஆனியனையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்து சேர்க்கலாம். இப்போ வந்து நான் காய்கறிகளை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி செய்கிறதுல தக்காளி ஆட் பண்ணலை. புளிப்புக்கு வந்து தயிர் தான் நான் சேர்க்குறேன். அதனால் வந்து தக்காளி வேணும்னா வந்து நான் வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் காய்கறி ஆட் பண்ணுங்க. இப்போ நான் காய்கறி ஆட் பண்ணோடனே தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ எனக்கு லேயரில் சேர்க்குறதுக்கான வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த வெங்காயத்துக்கு நம்ம உப்பு போடக்கூடாது. நெய்யில் வந்து அது வதங்கும் போது நல்ல ஒரு இனிப்பான டேஸ்ட் வரும். அந்த இனிப்பான வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி நெய்யில் இருக்கிறது வந்து பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அதான் நான் சொன்ன மாதிரி டீப் ஃப்ரை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். பட் இது ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த நம்ம நெய் வந்து அளவாக சேர்த்து பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அடுத்து காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினாவையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். புதினா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து சக்தி மசாலா, பிரியாணி மசாலா. ஸோ இதுதான் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து காய்கறியை வந்து நான் வேக விடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஓரளவு வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்க்க, நல்லா புளிப்பான தயிர் தான் நான் என்கிட்ட இருந்தது. அதை வந்து நான் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நான் வந்து வேக விட போகிறேன். அது வந்து ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ அதுக்கு அப்போ வந்து நான் வந்து இப்போ அரிசியை வந்து வேக விட போகிறேன். அரிசியை நான் வந்து ஏற்கனவே மசாலாவில் வந்து நான் ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதனால் வந்து அரிசியை வேக விடும்போது ஒரு கிளாத்தில் வந்து ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு போட்ட அதே ஹோல் கரம் மசாலா அளவை வந்து நான் வந்து ஒரு கிளாத்தில் வந்து வச்சு நல்லா தண்ணி சூடானோன்னே அதில் வந்து நான் போடுறேன். இப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும், ஆனால் வாயில் தட்டுப்படாது. அடுத்து வந்து ஷாஹி ஜீரா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்
டீஸ்பூன் அளவுக்கு நான் இதை ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்ல ஒரு வாசனையும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஃப்ளேவர்ட் ரைஸ் வந்து. இது வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல கிரேவிக்கு கூட ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான ப்ராசஸில் நம்ம ஃப்ளேவர்ட் ரைஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து கலரே பார்த்திங்கன்னா அந்த ஷாஹி ஜீராவோட கலர்லாம் வந்து அதில் நல்லா இறங்கி, அதே மாதிரி இந்த மசாலாவும் அந்த ஹோல் கரம் மசாலாவோட வாசனையும் வந்து நல்லாவே இறங்கிடுச்சு. நல்லா தண்ணியை நான் கொதிக்க விட்டுட்டு அரிசியை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சதுனால ஆட் பண்ணோன்னே வித்தின் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அரிசி வந்து ரெடி ஆகிடும். குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்றனால டைம் கொஞ்சம் எடுக்கும். மற்றபடி வந்து ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே நின்று நான் வந்து அதை வந்து நல்லா கிண்டி விட்டு எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து இப்போ அரிசி எப்படின்னா வந்து ஒரு 75 to 80% ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து எனக்கு குக் ஆகணும். அப்புறம் வந்து ஒரு 90% to 95 அதாவது முழுசாக வேகாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து எனக்கு 2வது லேயருக்கு நான் இன்றைக்கி 2 லேயர் அரிசி 2 லேயர் கிரேவி போட போகிறேன். இன்னுமே எனக்கு கொஞ்சமாக அரிசி இப்போ தான் வந்து 50% வந்து குக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த அரிசி வேகிறதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் லேயருக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பச்சை மிளகாய் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கலருக்கு வந்து கேசரி பவுடரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளில் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூவில் வந்து பால் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு ட்ரேயில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லேயருக்கான ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எனக்கு வாழை இலை வந்து கிடைக்கல. அது கிடச்சி நம்ம வந்து லேயர் போட்டோன்னா செம்ம வாசனையாக நல்லாயிருக்கும். எனக்கு அலுமினியம் ட்ரேயில் வந்து டேரெக்டாக குக் பண்ணுறதுமே அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. பட் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நான் அந்த மாதிரி குக் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம ஹெவி பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் கூட செய்யலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயர் வெஜிடபிளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு லேயர் அரிசியை வந்து ஆட் பண்ணுறேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். கொஞ்சமாக பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கலர்ஸை வந்து அங்கங்கே அப்படியே ஊற்றி விடணும். அதுக்கப்புறம் வந்து வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து ஒரு லேயர் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஓரளவுக்கு அது ஆறி இருக்கும். ஸோ அந்த நெய்யும் வந்து ஹீட் ஆகும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இந்த ஆனியன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு அங்கங்கே நடுவில் வந்து அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் ஒன்று வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பாலில் வந்து கொதிக்க வச்சுருந்தா குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணுறேன். பால் இல்லைனாலுமே நம்ம தண்ணியிலையுமே கொதிக்க வச்சுக்கலாம். அந்த குங்குமப்பூ அந்த ஒரு லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம அரிசி வந்து 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கும். அதனால வந்து எனக்கு வந்து இப்போ கிரேவி வந்து ரொம்பவும் தண்ணி கிடையாது. இதே வந்து நம்ம சிக்கன் மட்டன்லாம் செஞ்சோன்னா கொஞ்சம் தளன்னு அதில் இருக்க தண்ணியே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அரிசியை வந்து நான் எடுக்கும்போதே கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருக்கும்ல, அதை வந்து லைட்டாக அங்கங்கே வந்து நான் ஊற்றி விட்றேன். அப்போ வந்து அந்த ஈரப்பதத்துக்கு வந்து இந்த ரைஸ் வந்து நல்லாவே குக் ஆகும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் சிக்கன் மட்டன் எந்த இது வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வரும். அடுத்த லேயர் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் வந்து அதை செய்கிறேன். இப்போ வந்து அரிசி வந்து 2வது லேயருக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10% தான் ரைஸ் குக் ஆகணும். ஸோ அந்த லேயர் ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸுக்கு வந்து ஒரு நல்ல கறிக்கு வந்து ஃப்ளேவர்ட் ரைஸாக யூஸ் பண்ணலாம். லைட்டாக நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அதே மாதிரியான ப்ராசஸில் வந்து கடன்னு அதை வந்து நம்ம பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ நான் வந்து அதை ஒரு ட்ரே கவர் போட்டு நல்லா வந்து சீல் பண்ணிவிட்டு நான் அவனில் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை மிக்ஸ் ஒரு கொடுத்து அப்புறம் நம்ம அடுத்த 10 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து இதை லைட்டாக அப்படியே கீழேருந்து மேலே அந்த மாதிரி ஒரு லைட் மிக்ஸ் அதை போட்டு கிண்டிடாமல் ஜென்டலாக அடியிலேருந்து எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து அதை கவர் பண்ணி நான் வந்து திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவனில் வைக்க போகிறேன். இப்போ வந்து சூப்பராக 20 மினிட்ஸில் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்து காட்டுறேன். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொலையவும் இல்லை, கரெக்டாக வெந்திருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேயர் பிரியாணி வந்து வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனல் லுக் வந்து அந்த ரைஸ் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு.